ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நாம ரிவ்யூ பண்ண போற படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். பேரை கேட்டாலே இது ஒரு காமெடி படம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் காமெடி படம்னு வந்துட்டா நம்ம டைரக்டர்ஸ் கதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசி சில மாதங்கள்ல ரிலீஸ் ஆன நிறைய மைண்ட்லெஸ் லாஜிக்லெஸ் காமெடி ஃபிலிம் ஸ்டைல்லே தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. தனியா தர்றவன் தான்டா தலைவன். ஊரே பார்த்து பயப்படுற பெரிய மனுஷனோட பொண்ணை ஒரு ஊதாரி பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ற ஒரு வித்தியாசமான கதை. கதை மட்டும் வித்தியாசமா இல்லைங்க, ஹீரோ சிவகார்த்திகேயனோட கேரக்டர், சூரியோட காமெடி, 2 கானா பாட்டு, ஒரு திருவிழா, ஒரு ஐட்டம் டான்ஸ், லவ் ஃபெயிலியர் ஆனதும் தண்ணி அடிச்சிட்டு பொண்ணுங்களை தட்டி பாடுறதுன்னு இது வரைக்கும் நாம பார்க்காத நிறைய வித்தியாசமான விஷயங்களும் படத்துல இருக்கு. படத்துல வர எல்லா சீனுமே எல்லா டைலாக்ஸுமே எங்கேயோ பார்த்த மாதிரியும் ஏற்கனவே கேட்ட மாதிரியும் தெரியறது ஒரு பெரிய பிளஸ். இன்ஃபேக்ட் பாட்டுங்க கூட நம்ம நிறைய வாட்டி கேட்ட டியூன்லயே இருக்கிறதால நம்மளால இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. டைரக்டர் பொன்ராம் கலவாணி படத்தை நிறைய தடவை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. என்னடா படத்துல சொல்லிக்கிற மாதிரி நல்ல விஷயங்களே இல்லையான்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். சத்யராஜ் சாரோட கேரக்டர் பிளஸ் அவரோட ஆக்டிங் சான்ஸே இல்லை, மனுஷன் அசத்தி இருக்காரு. அப்புறம் என்னதான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் படத்துல காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருக்குங்கிறதும் உண்மை. சிவகார்த்திகேயன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல பண்ணதையே தான் இதுலயும் பண்ணியிருக்காரு. சூரி வடிவேலுவோட இடத்த கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு வர்றாருன்னு தோணுது. சிவா சூரி காம்பினேஷன்ல பல சீன்ஸ் ரொம்ப நல்லா காமெடியா ரசிக்கும்படி இருக்கு. புதுமுக ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா அழகாவும் இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. சிவனாண்டி யாரா போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டினாங்களே. 2.5 மணி நேரத்துக்கு மேல ஓடுற இந்த படத்தை எங்கேயும் போர் அடிக்காம ஃபுல் லென்த் காமெடியா கொடுத்துருக்காங்க. அதானே நம்ம மக்களும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி விரும்பி பாக்குறாங்க. உழைச்சி கலைச்சு போன மனுஷங்க 3 மணி நேரம் சந்தோஷமா சிரிச்சு படம் பார்க்கறது தான் முக்கியம். சினிமான்னா என்டர்டைன்மெண்ட் தான் அப்படிங்கிற கருத்து எல்லார் மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆனா எந்த சினிமாவா இருந்தாலும் கதை வேணும், ஓரளவுக்காவது லாஜிக் வேணும். காமெடிங்கிறது படத்தோட கதையோட கலந்து இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு யாராவது பேசினா அவனை ஏதோ ஏலியன் மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்க்கறதும் ஒண்ணுதான், டிவில 2 மணி நேரம் காமெடி கிளிப்பிங்ஸ் பார்க்கறதும் ஒண்ணுதான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் நீங்க என்னோட எல்லா வீடியோவையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்னா ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்துல உங்களை வேற கெட்டப்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டீவன் ஸ்டீல் ஜாக்.